தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்களா கேக்குறீங்களா? மிரியாமுக்கு அவர் சபிச்சு விட்டாருங்க. ஏன் சபிச்சாரு? அவ மோசைக்கு விரோதமா பேசினா சபிச்சிட்டாரு. ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறார், எந்த ஊழியத்து குறித்தும் எந்த ஊழியக்காரனை குறித்தும் தயவு செய்து பேசாதீங்க. அவங்க விழுந்துட்டாங்க, இங்க விழுந்துட்டாங்க, அவங்க விழுந்துட்டாங்க, இவங்க விழுந்துட்டாங்க என்று தயவு செய்து பேசாதிருங்கள். வேதத்திலே சவுல் விழுந்தார், நீங்களும் நானும் விழக்கூடாது என்பதற்காக. சிம்சோன் விழுந்து எழுந்தார், நீங்களும் நானும் விழக்கூடாது என்பதற்காக. இன்னைக்கு விழுந்தவராய் இருக்கலாம், நாளைக்கு எழும்பி நின்று பல மடங்கு பிரகாசிக்க செய்கிறவரும் கர்த்தர் வைப்பார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப கட்டலையா? எத்தனை பேர் வியாதியில விழுந்திருக்கிறோம், எத்தனை பேர் கடன்ல விழுந்திருக்கிறோம், எத்தனை பேர் போராட்டத்துல விழுந்திருக்கிறோம், எத்தனை பேர் பலதரப்பட்ட கோர்ட் கேஸ்ல விழுந்திருக்கிறோம். நான் ஊழியக்காரர்களா இருக்கலாம், நம்ம விசுவாசிகளா இருக்கலாம், பல விஷயத்துல விழுந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த சில நபர்களும் விழுந்திருக்கிறாங்க, பாவத்துல அசுத்தத்துல விழுந்திருக்கலாம். ஆனா விழுந்துட்டாங்க குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு பதிலாக ஜெபிக்க நமக்கு உரிமை உண்டு. ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருதயம் இருக்குமானால், நம் விழாதபடிக்கு, நம் குடும்பம் விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். நாம் விழாதபடிக்கு, நம் குடும்பம் விழாதபடிக்கு காப்பார். மறந்து விடாதீர்கள். வேதத்துல மிரியாம் கூட தப்பு பண்ணிட்டாங்க, விழுந்துட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல கர்த்தர் அந்த குஷ்டத்தை நீக்கி சுகமாக்கலையா? ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார். விழுந்ததை குறித்து பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆதியாம் இருக்கு, யாத்ராம் இருக்கு, லேவிராம் இருக்கு, எண்ணாம் இருக்கு, உபாகம் இருக்கு, யோசுவா இருக்கு, நியாயாதிபதிகள் இருக்கு, ரூத் இருக்கு, 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகம 2 நாளாகம, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீத, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் நான் சொல்லல. இதை குறித்து பேசுவோம். இதை குறித்து பேச அழைத்திருக்கிறாரே தவிர இவரை குறிச்சு அவரை குறிச்சு பேச அழைக்கல. இதை குறிச்சு பேசுங்க, பக்தி விருத்தி அடையும். ஆகையினால் நமக்கு கர்த்தர் விழாமல் காக்கிறார். அந்த அவங்க காலை தட்டுன அந்த கல் உங்க வீட்டு பிள்ளை காலை தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில காலை தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? எத்தனை பேர் பணத்துல விழுந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனை விஷயத்துல விழுந்திருக்கிறாங்க. ஆகையினால விழுந்ததை குறித்து குற்றம் சாட்டி தயவு செய்து பேச வேண்டாம் பிள்ளைகளை. கர்த்தர் குறிச்சு பேசுங்க. ஏன்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நதி போல வர வேண்டாமா? கர்த்தரை கட்ட வைக்க வேண்டாமா? விழித்திருக்கிறவர் ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். அவர்களுக்காய் ஜெபிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் எழுப்பட்டும் என்று ஜெபிப்போம். அதுதான் நல்ல தேவ மனுஷனுக்குரிய இருதயம் நமக்கு தருவாராக. ஆகையினால் நம்ம வாழ்க்கையில கரெக்ட் பண்றதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அவன் விழுந்து போனான், வாழ்வு முடிந்ததென்று இனி தழைப்பதில்லையே என மகிழாதே. அவன் விழுந்து போனான், வாழ்வு முடிந்ததென்று இனி தழைப்பதில்லையே என மகிழாதே. நான் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பே, கர்த்தர் எனக்கா ஜெயம் கொடுப்பா. நான் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பே, கர்த்தர் எனக்கா ஜெயம் கொடுப்பா.